أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد أرسلنا موسى بآياتنا إلى فرعون وملئه فقال إني رسول رب العالمين فلما جاءهم بآياتنا إذا هم منها يضحكون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுக்ரூஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 45 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 4 ருக்குகள் முடிந்திருக்கின்றது. இப்போது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்து கொண்டிருக்கும் குறைஷிகளுக்குத்தான் ஒவ்வொரு பதிலாக சொல்லிக் கொண்டு வருவதோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உவமை காட்டியதை போன்றே இந்த இடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமூக மக்களிடத்தில் அனுப்பப்பட்டார்களோ அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அளப்பெரிய ஆறுதல். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை, குர்ஆனை கொண்டு வந்த போது குறைஷி மக்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மனமுடைந்து போகக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, உங்களை இந்த மக்கள் மறுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு முன்னால் உங்களை போன்ற நபிமார்கள் வந்தார்கள். உங்களை மறுக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் நபிமார்களை மறுக்கக்கூடிய மக்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் பாருங்கள் என்றுதான் இப்போது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றான். வலகத் அர்ஸல்னா மூசா பிஆயாத்தினா இலா ஃபிர்அவுன வ மலஇஹி. ஃபிர்அவுன் மற்றும் ஃபிர்அவுனுடைய சமூக மக்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திட்டவட்டமாக நாம் அனுப்பி வைத்தோம். அந்த நேரத்தில் ஃபகால இன்னி ரசூலு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய ரசூலாக நிச்சயமாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன். அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து போஷிக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்விடமிருந்து ஒரு ரசூலாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் என்று பகிரங்கமாக பிரகடனம் செய்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபலம்மா ஜாஅஹும் பிஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த அத்தாட்சிகளை கண்டு அவர்கள் பயப்படாமல், அந்த அத்தாட்சிகளை கொண்டு அவர்கள் மெய்சிலிர்த்து போகாமல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹையும் நம்பிக்கை கொள்ளாமல் மாற்றமாக இதாஹும் மின்ஹா யல்ஹகூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அத்தாட்சிகளை பார்த்து சிரித்தார்கள் அந்த மக்கள். பின்பு அல்லாஹ் பேசுகின்றான், வமா நுரீஹிம் மின் ஆயத்தின் இல்லாஹிய அக்பரு மின் உக்திஹா வ அஹத்னாஹும் பில் அதாபி லஅல்லஹும் யர்ஜிஊன். பலதரப்பட்ட மிகப்பெரிய அத்தாட்சிகளை ஒவ்வொரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த போதெல்லாம் அதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அத்தாட்சிகளை காட்டினார்களோ இந்த முறை அதைவிட பெரிய அத்தாட்சியாகவே அவருக்கு நாம் கொடுத்து அனுப்பினோம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினான். உதாரணமாக அவர்களுடைய கை வெண்மையாக மாறியது, ஒரு வெள்ளை ஒளிமயமாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் வைத்திருந்த கைத்தடி, அதே போன்று அந்த சமூக மக்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக பேன்களை, வெட்டுக்கிளிகளை, இரத்தங்களை, தூஃபான், மிகப்பெரிய ஒரு புயல் பனிக்காற்றை அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் சோதனைகளை பனி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து அனுப்பி சோதித்தான். இதை சூரத்துல் அஅராஃப் மிக தெளிவாகவே பட்டியல் போட்டு பேசுகின்றது. இப்படி பலதரப்பட்ட சோதனைகளை ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு முறை ஒன்றை கொடுத்தால் அடுத்த முறை போன முறை கொடுத்த அத்தாட்சியை விட மிகப்பெரிய அத்தாட்சியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து காட்டினார்கள். பின்பு அதற்கடுத்த முறை அடுத்த அத்தாட்சி வரும்போது 2 முறை வந்த அத்தாட்சிகளை விடவும் இந்த 3வது அத்தாட்சி மிகப்பெரியதாகவே இருந்தது. 4வது முறை அல்லாஹ் தஆலா அனுப்பிய அத்தாட்சி ஏற்கனவே கொடுத்து அனுப்பிய 3 முறை கொடுத்த அத்தாட்சிகளை விட இன்னும் மிகப்பெரியதாகவே இருந்தது.
இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றை பெரிய பெரிய அத்தாட்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அற்புதங்களை கொடுத்து அல்லாஹ் அனுப்பிய போதிலும் இதையெல்லாம் பார்த்து அவர்கள் சிரித்தார்கள். இதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்போது அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். வஅഖذனாஹும் பில்அதாபி லஅல்லஹும் யர்ஜிஊன். இப்படி சோதனைகளை கொடுத்து அவர்களை நாம் வேதனை செய்தோம். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதத்தின் பக்கம், அல்லாஹின் பக்கம் அவர்கள் திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக நாம் சோதித்தோம். ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படி சோதனை வரும்போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து, நாங்கள் திரும்பி விடுகின்றோம், நாங்கள் மாறிவிடுகின்றோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த சோதனையை அகற்றிவிடு, என் சமூக மக்களுக்கு எதிராக அவர்கள் மாறிவிடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருக்கமாக துஆ செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் அந்த சோதனையை அகற்றி விடுவான். மீண்டும் இவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி விடுவார்கள். இது இந்த பனி இஸ்ரவேல் கிபித்தி மக்களுடைய நிலையாக தொடர்நிலையாக இருந்தது. சோதனை வரும்போதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து கெஞ்சுவார்கள். பின்பு சோதனையை அல்லாஹு தஆலா நீக்கிய பின்பு மீண்டும் அவர்களுடைய பழைய குதிகால்களின் பக்கமே, பாவங்களின் பக்கம் சென்று விடுவார்கள். இதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சோதனையை நாம் கொண்டு வரும் போதெல்லாம் வகாலு யா அய்யுஹஸ் சாஹிர், ஓ சூனியக்காரரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து அந்த பனி இஸ்ரவேல் மக்கள் அழைப்பார்கள். யா அய்யுஹஸ் சாஹிர், ஓ சூனியக்காரரே என்று அழைப்பார்கள். இப்போது இந்த இடத்தில் சூனியக்காரரே என்று அழைப்பது ஒரு கேலி கிண்டலாக அப்படின்றது நமக்கு புரியும். ஆனால் அப்படி அல்ல. மாற்றமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் கல்வி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை நபர்களும் சூனிய கல்வியை கற்றே வைத்திருந்தார்கள். எல்லோருக்கும் சூனிய கல்வி தெரிந்திருந்தது. பல்அம் பின் பாஊரா உட்பட குர்ஆன் பேசுகின்றது, இவர்களிடத்தில் இது போன்ற கல்வி இருந்தது. அந்த காலத்தில் சூனிய கல்வியை கற்று வைத்திருப்பது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களிடத்திலும் இந்த கல்வி இருந்தது. எனவே இப்படி இருந்தவர்களை மரியாதை நிமித்தமாக சூனியக்காரரே என்று அழைப்பதென்பது ஒரு ஆலிமே, மார்க்க அறிஞரே என்று அழைப்பதை போன்று. இந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அழைப்பது மரியாதை நிமித்தமாகத்தான் அழைக்கின்றார்கள். அவர்களிடத்தில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய தன்மையை குறித்து அழைக்கின்றார்கள். வகாலு யா அய்யுஹஸ் சாஹிர், சூனியக்காரரே, உதுஉ லனா ரப்பக பிமா அஹித இன்தக், எங்களுக்கு இந்த சோதனை வந்திருக்கின்றது, அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறானா இல்லையா? நபிமார்கள் துஆ கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி வாக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குல்ல. எங்களுடைய இந்த சோதனையில் இருந்து, அதாபில் இருந்து நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள், அல்லாஹு தஆலா இதை அகற்றி விடுவான் என்று அவர்கள் சொல்வார்கள். இன்னா லமுஹ்ததூன், நாங்கள் நேர்வழி அடைந்து விடுவோம். இந்த சோதனை கஷ்டங்கள், இந்த அதாபு மட்டும் எங்களை விட்டு நீங்கிடுச்சுன்னா நாங்கள் நேர்வழி பெற்று விடுவோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹுமுல் அதாப, அவர்களை விட்டு நாம் இந்த அதாபை நீக்கிய போது இதாஹும் யன்குசூன், ஆனால் அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமைக்கு சென்று விட்டார்கள். மீண்டும் அவர்களுடைய பாவங்களின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள். இதுதான் இவர்களுடைய நிலையாக இருந்தது. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த சில சம்பவங்களை பற்றி அல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளைய தினத்தில் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.